சஸ்டோ 2K நேயர் அனைவருக்கும் சுதாமோனி இனிய மாட்டு பொங்கல் நல்வாழ்த்துக்கள். தை பொங்கலை பத்தி நம்ம அதோட சிறப்புகளும் பத்தியும் நிறைய நம்ம பேசியிருக்கோம். நம்ம சேனல்லையும் நம்ம போட்டிருக்கோம். ஐயாவும் அதோட சிறப்புகள் என்ன நமக்கு சொல்லியிருக்காரு. பார்க்காதவங்க நம்ம சேனல்ல போய் தை பொங்கலுக்கான சிறப்பையும் பார்த்து தெரிஞ்சுக்கோங்க. இந்த மாட்டு பொங்கலுக்கான சிறப்பு என்ன, எதுக்காக மாடுகளுக்கு நன்றி தெரிவிக்கிற விதமா நம்ம அதை பண்றோமா, இல்ல அதுல வேற ஏதாவது சிறப்புகள் இருக்கான்றத நம்ம மோசஸ் ஐயா கிட்ட நம்ம கேட்டு தெரிஞ்சுக்கலாம். வணக்கங்க ஐயா, எங்களுக்கு இந்த மாட்டு பொங்கலை பத்தி சிறப்பு என்னன்றத கொஞ்சம் டீட்டெயிலா சொல்லுங்க ஐயா. நேர்களே, அதுக்கு முன்னாடி எங்க சேனலை ஞாபகமா சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க, லைக் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க. வணக்கம்மா. எஸ்என் சஸ்டோ 2K நேயர்கள் அனைவருக்கும் பொங்கல் நல்வாழ்த்துக்கள், மேலும் மாட்டு பொங்கல் நல்வாழ்த்துக்களையும் சொல்கிறோம். ஏன்னா அவங்க வீட்டில் இருக்க எல்லாம் ஜீவராசிகள் இருக்க, ஸோ அவங்களுக்கும் இந்த வீடியோ சார்பாக ஒரு வாழ்த்துக்களையும் நன்றியையும் தெரிவித்துக்கிறோம். ஸோ ஏன்னா இந்த மாட்டு பொங்கல் ஏன்னா தமிழருக்கு மட்டுமே உரித்தான, அதாவது என்னென்னாக்கா இந்தியாவுக்கு மட்டும்தான் சொன்னோம், தமிழருக்குன்னு கூட கிடையாது. ஏன்னா இந்தியா ஃபுல்லாகவுமே இந்த கலாச்சாரம் இருக்குது. ஏன்னா நம்ம கூடவே பயணிக்கக்கூடிய நம்ம வாழ்க்கையின் ஒரு அங்கமாக, அதாவது நம்ம வாழ்க்கையின் அடுத்த ஒரு நிலைக்கு போகிறதுக்கு பார்த்தீங்கன்னா ஏதோ ஒரு காரணியை சப்போர்ட் பண்ணக்கூடிய விஷயங்களை தான் நம்ம செல்ல பிராணிகள் எல்லாமே இருக்குது. ஸோ அதில் குறிப்பாக என்னென்னாக்கா மாடோட விஷயங்கள் இருக்குது. ஸோ அதனால் அதுக்கு ஒரு பொங்கல் வைக்கும் போது, ஏன்னா பெரும்பாலும் என்னென்னாக்கா இன்னைக்கு தாய்ப்பால் குடிக்கக்கூடிய குழந்தைகளும் பசும்பால் குடிக்கக்கூடிய குழந்தைகள் தான் இன்னைக்கு அதிகம். ஸோ அதனால என்னென்னாக்கா அப்போ அதுக்கு ஒரு நன்றியை தெரிவிக்கணும். ஏன் நன்றியை தெரிவிக்கணும்? ஏன்னா இப்போ மாட்டு பொங்கல் கொண்டாடுறோம், வந்தோமா 4 பெயிண்ட் அடித்தோமா, மாட்டுக்கு அன்னைக்கு மட்டும் பார்த்தீங்கன்னா ஒரு சக்கரை பொங்கலை ஊட்டிட்டு அப்படியே நம்ம இது பண்ணிட்டு அப்படியே ஒரு கெத்தா ஊரெல்லாம் கொண்டு போய் ஒரு வளம் வந்துட்டு நானும் மாட்டு பொங்கல் கொண்டாடிட்டேன் அப்படின்னு சொல்லிட்டு போயிடுறது. இது ஒரு நிகழ்வா அப்படின்னா இதுக்கு பின்னாடி நிறைய விஷயங்கள் இருக்கு. ஸோ ஏன்னா எப்போதும் பார்த்தீங்கன்னா ஒரு தாய் ஒரு குழந்தைக்கு சோறு ஊட்டும் போது அந்த உணர்வு ஒன்று இருக்கு, அந்த ஃபீலிங் சொல்லுவோம். அதனாலதான் என்னன்னாக்கா, ஏன்னா ஒரு குழந்தை 10 மாதம் தாயோட கருவறையில் இருக்கும் போது அது 6வது 5வது மாதம் தொட்டே தாயோடைய ஃபீலிங்ஸை குழந்தை உணரக்கூடிய ஆற்றல் இருக்கு. அதனாலதான் குழந்தைங்க பார்த்தீங்கன்னா அழுதாங்கன்னா இந்த தோல் மேலே போட்டு தட்டும் போது பார்த்தீங்கன்னா ஏன்னா தாயோட அந்த ஹார்ட் பீட்டை கேட்டு அது வளர்ந்தனால தோல் மேலே போட்டு தட்டும் போது பார்த்தீங்கன்னா குழந்தைங்க தூங்கிடும். ஸோ இது இன்னைக்கு இருக்க மாடர்ன் தாய்மார்களுக்கெல்லாம் தெரியுமான்னு தெரியல, இருந்தாலும் இது ஒரு தகவலாக கூட வச்சுக்கலாம். ஸோ அப்போ என்னன்னாக்கா அதே மாதிரி தாய் சாப்பாடை ஊட்டும் போது தன்னுடைய உணர்வையும் சேர்த்து ஊட்டுறாங்கன்றதான் அந்த ஃபீலிங்ஸ். தான் குழந்தை நல்லா இருக்கணும், ஏன்னா உணவுல இருக்கிற சத்துக்களை காட்டிலும் அந்த உணர்வுல இருக்கிற சத்துக்கள் தான் அதிகமாக இருக்கின்றன. ஏன்னா இதுக்கு நிறைய சைக்காலஜி தியரிஸ்லாம் நிறைய இருக்கு. அதாவது சொன்னா பாதி மக்கள் இப்பயே அப்படியே கட் பண்ணிட்டு போயிடுவாங்க. ஏன்னா நமக்கு தேவை என்ன, எதை தின்னா பணம் வரும், எதை தின்னா காசு வரும், எதை தின்னா பிரச்சனை போகும், எங்க போனா பிரச்சனை, இவ்வளவுதான். இந்த 4 விஷயத்துக்கு தாண்டி நம்ம எதுவுமே யோசிக்கிறதே இல்லை. அப்படி இது எதையுமே, ஏன்னா இறைவனோட படைப்புகளை நீங்கள் உணராத போது இறைவனை உணர முடியாது. அப்ப இறைவனே உணராத நீங்க எப்படி இறைவன் கிட்ட இருந்து என்னத்தை கேட்டு என்னத்தை நீங்க பெற போறீங்க? ஸோ இந்த விஷயத்த புரியும். ஏன்னா தாயோட ஒரு உணர்வை தான் அந்த தாய் பாசம்னு சொல்லுவாங்க இல்லையா, அந்த தாய் ஃபுட் சாப்பாடை கையில் அப்படியே பிசைஞ்சு குழந்தைக்கு ஊட்டும் போது பார்த்தீங்கன்னா அந்த ஃபீலிங் இருக்கு இல்லையா, தான் குழந்தை ஹெல்த்தியாக இருக்கணும், நல்லா இருக்கணும், ஆரோக்கியமாக, அந்த ஃபீல் அந்த உணவு செரிமானமாகி அவங்களுக்குள்ள ஒரு நல்ல பாண்டிங்ஸ் வந்துடும். ஆனால் இன்னைக்கு இருக்க குழந்தைகள் என்ன பண்ணுறோம், உடனே கையில் தான் பாக்டீரியா இருக்குது, வைரஸ் இருக்குது, என்னவோ இன்னி பாக்டீரியா வைரஸ் இன்னைக்கே நாளைக்கு வந்த மாதிரி ஸ்பூனில் ஊட்ட ஆரம்பிச்சிட்டோம். அப்போ ஸ்பூனில் ஊட்டின உடனே தாயோட பேச்சு இன்னைக்கு எந்த குழந்தையா கேட்குதான்னு பாருங்க. எல்லா தாய்மார்களும் இன்னைக்கு மிகப்பெரிய ஸ்ட்ரெஸ், மன அழுத்தம். ஏன்? எல்லாமே ஸ்பூன்ல உணர்வுகள் கடத்தப்படாது. அப்ப என்ன பண்ணுது, என் பிள்ளை நிறைய பேர் வாடிக்கையாளர் பார்த்தீங்கன்னா நிறைய இதுக்காக நம்மளை சந்திக்கிறேன். அவங்களுக்கு சொல்லக்கூடிய விஷயமே இதுதான். நீங்க குழந்தைக்கு ஸ்பூன்ல சோறை ஊட்டியிருப்பீங்க, இப்ப எப்படி கேட்கும்? அன்னைக்கெல்லாம் தாயில 5 வயசு வரையும் தாய்ப்பால் குடிச்ச பசங்களாம் இடுப்புலேயே உட்கார்ந்துட்டு இருப்பாங்க. இன்னைக்கு அப்படி இல்லை. உடனே பிறந்த 1.5 வயசுலயே பார்த்தீங்கன்னா ப்ரீ கேஜி, அப்படியே எல்கேஜி, யூகேஜி அப்படின்னு போயிட்டு இன்னைக்கே அறிவு வளர்த்துறோன்ற பேர நிறைய விஷயம். ஓகே, இதை பற்றி நம்ம இன்னொரு வீடியோவில் பேச. ஏன்னா இப்போ மாட்டு பொங்கலுக்கு ஏன் வந்துடும், ஏன்னா மாட்டு பொங்கலுக்கும் எப்படிதான் அதே போலதான். ஏன்னா மாடு பால் கறப்பது நமக்கு கொடுக்கறதுக்கான இல்லை, அது தன்னுடைய கண்ணுக்குட்டிக்காக கொடுக்குது பால். அதை எடுத்து நாம கொஞ்சம் குடிச்சுக்கிறோம், அதுக்கு கொஞ்சம் கொடுத்துட்டு நாம கொஞ்சம் எடுத்துக்கிறோம்.
அப்போ இந்த இந்த இதுக்குள்ள இருக்கக்கூடிய அந்த நன்றி உணர்வை நாம பரிமாறும் போதுதான் இதனால வரக்கூடிய அந்த கர்மா வந்து நீங்கும். புரியுதுங்களா? இதனால ஏற்படக்கூடிய ஒரு கர்மம் என்பது அடுத்தவன் பொருளை நீங்க எடுத்து சாப்பிடும்போது கர்மா வருமா வராது சொல்லுங்க. பால்னா என்ன? அது என்ன மாடு என்ன என்னமா கொடுத்துரும்? இல்லை நீங்க வந்து புல்ல போட்டோன்னா பால் கொடுக்கணும் ஏதோ கட்டாயமா? இப்போ எங்கேயாவது நீங்க கூட ஒரு ரிலேஷன் வீட்டில் ஒரு 10 நாள் இருக்கீங்க, அவங்க வீட்டு வேலையெல்லாம் செய்யணும்னு சொன்னா ஒத்துப்பாங்களா? அப்போ நீங்க எப்படியோ அதே போலதான் இங்க இருக்க ஜீவராசிகளும். ஸோ அப்ப நாம அதுக்கு அன்பை தெரிவித்து அதை நம்ம குடும்பத்தோட ஒரு உறுப்பினரா இருக்கும் போது, அதே பாருங்க உங்க வீட்டுல இருந்து உங்க சொந்தக்காரங்க வீட்டுல இருந்து ஒரு பொருள் எடுத்தாங்கன்னா சரி ஓகே நம்ம மாமன் பையன் தானே அத்தை பையன் தானே நம்ம தம்பியா தங்கச்சி அப்படின்னு சொல்லி விட்டுருவாங்க. பக்கத்து வீட்டுல இருந்து எடுக்க முடியுமா? எடுக்க முடியாது. ஸோ அப்ப இந்த மாதிரியான நம்மளுடைய குடும்பத்தில் ஒரு அங்கமாக நினைத்து அதை குடும்பத்தில் ஒரு அங்கமாக பாவிக்கும் போது நினைக்கும் போதுதான் அங்க அந்த பாலை குடிக்கும் போது நமக்கு அதனால் ஏற்படக்கூடிய அந்த கர்ம வினைகள் என்பது வராது. ஏன்னா நம்ம முன்னோர்கள் எல்லாத்தையுமே நாம யோசிக்கிறதுல ஒரு சின்ன பிட்டு தான் நம்ம இன்னைக்கு யோசிக்கிறோம். இதை காட்டிலும் பல 1000 மடங்கு யோசிச்சுதான் நமக்கு ஒரு பாரம்பரிய விஷயத்தை கொடுத்துருக்காங்க. நம்மளோட சமூகவியல் விஷயத்தையே கட்டமைச்சிருக்காங்க. ஸோ அப்போ அந்த விஷயத்தில் இருக்கக்கூடிய உணர்வு, ஏன்னா பசும்பால் வந்து இனிப்பு சுவை உடையது, சரிங்களா? ஸோ அதனாலதான் ஃபர்ஸ்ட் நைட்ல கூட பசும்பால், ஏன்னா நம்ம வாழ்க்கையை தொடங்குறது ஒரு சில விஷயங்களே பசும்பால்ல இருந்து தான் ஆரம்பிக்கும். ஏன்னா அது இனிப்பு சுவையோடது, ஏன்னா இனிமையும் மகிழ்ச்சியும் கொடுக்கக்கூடியது. ஆனா இன்னைக்கு பேக்கெட் பாலை பத்தி நான் பேச விரும்பல, ஏன்னா அது பேக்கெட் பால் என்பது இனிப்பு சுவையானா இல்லை. அதை பத்தி அப்புறம் பேசிக்கலாம் நம்ம. ஸோ அப்ப இந்த ஒரு நன்றி உணர்வை நாம நம்ம குடும்பத்தில் ஒரு அங்கமாக நினைக்கும் போதுதான் அதனால வரக்கூடிய அந்த விஷயங்களில் ஏற்படும் அந்த கர்ம பாதிப்புகள் முதல்ல வராது. இது ஒரு விஷயம். இரண்டாவது என்னன்னாக்கா, நம்ம குடும்பம் ஒரு அங்கமா அந்த காளையை வளர்க்கும் போது அதுக்கு தகுந்த வீரத்தையும் வீரியத்தையும் பெருக்கும் போது அதனால ஒரு கரு உருவாகி ஒரு கண்ணுக்குட்டி போடும் இல்லையா, அந்த பால் ரொம்ப ஹெல்த்தியா இருக்கும். நல்லா புரியுது எவ்வளவு நம்ம முன்னோர்கள் யோசிச்சிருக்காங்க பாருங்க. அந்த பாலையே ஹெல்த்தியா வரணும்னா காளை நல்லா இருந்தா தான் நடக்கும். பசுமாடு நல்லா இருந்தாலும் காளை மாடு நல்ல வீரியத்தோடையும் நல்ல ஒரு திட ஆரோக்கியத்துடன் இருந்தா மட்டும்தான் அதனால ஏற்படக்கூடிய அந்த கண்ணுக்குட்டி போடும்போது வரக்கூடிய பால் வந்து ஹெல்த்தியா இருக்கும். அப்ப அந்த பால் ஹெல்த்தியா இருக்கணும்னாவே நம்ம வளர்க்கக்கூடிய பிராணிகள் ஹெல்த்தியா இருக்கணும். அப்ப இப்பயே இதுல இருந்தே ஒரு விஷயம் எனக்கு, வீக்கான மாடோட பாலை குடிச்சா வியாதி வரும்ன்ற ஒரு புரிதலும் உங்களுக்கு வரலாம். ஸோ அப்ப நம்ம முன்னோர்கள் எந்த அளவுக்கு சமூகத்தை கட்டமைச்சிருக்காங்கன்னு பாருங்க. அவங்க எல்லாம் பண்ண இன்னைக்கு நம்ம அதை எல்லாமே பெரும்பாலும் இந்த விஷயங்களை புரிதல் குறைவா இருக்கிறதுனால நம்ம அதை எல்லாமே மூட நம்பிக்கை, இதெல்லாம் தேவையில்லாத வேலை அப்படின்ற மாதிரி நினைக்கிறோம். அதையே இந்த நாள்ல கொண்டாடணும் அப்படின்ற ஒரு விஷயம் இருக்குல்ல. ஏன் மாட்டு பொங்கலை தை மாதத்தில் ஏன் கொண்டாடணும்? வேற மாதம் இல்லையா? ஏன்னா தை மாதத்தில் தான் உங்களுடைய கர்மங்களை நீங்கள் சரி செய்யக்கூடிய மாதம், கர்மங்களை நிவர்த்தி செய்யக்கூடிய ஒரு வாய்ப்பை இயற்கை உங்களுக்கு ஏற்படுத்தி கொடுக்கும். இந்த தை பிறந்தா வழி பிறக்கணும்னா அதான், சும்மாலாம் வழியெல்லாம் பிறக்காது, சரிங்களா? ஒரு விஷயத்தை நீங்க கடந்து போனீங்கன்னா தான் லாபம். அதனாலதான் 10ஆம் பாவம் என்பது கர்மஸ்தானம், 11ஆம் என்பது லாபஸ்தானம். கர்மத்தை நீங்க முழுமையாக்கி சரி செய்தால் மட்டுமே உங்களால லாபத்தையும் மன மகிழ்ச்சியும் அடைய முடியும். ஏன்னா 2த்துக்கு அதிபதி யாரு? சனி பகவான் தான் ஜோதிடத்துல சொல்லப்படுது. 10ஆம் பாவம் 11ஆவது அதிபதி யாருன்னா சனி பகவான் தான். அப்போ 10ஆம் பாவம் என்பது கர்மஸ்தானம். அந்த கர்மத்தை சரி செய்தால் மட்டுமே உங்களால மகிழ்ச்சியா இருக்க முடியும். ஒரு ஹாப்பி லைஃபை நீங்க அனுபவிக்கணும்னா உங்க கர்மத்தை இல்லாம பண்ணணும். ஸோ அதனாலதான் இதை நார்த் இந்தியாவிலலாம் மகர சங்கராந்தின்னு சொல்லி எல்லாமே இந்த சூரிய பொங்கல், இந்திர பொங்கல் எல்லாமே வைப்பது எல்லாமே பார்த்தீங்கன்னா குலதெய்வ வழிபாடும் இங்கு இருக்கும். மற்ற தெய்வ வழிபாடுகள் இந்த தை திருநாள்ல பெருசா இருக்காது. ஸோ அதனால என்ன பண்ணுவாங்கன்னா, நிறைய நீங்க ஆந்திரா, கர்நாடகா அந்த பக்கத்து மாநிலங்கள்லாம் போனீங்க, நிறைய குலதெய்வங்களுக்கு பத்தி இந்த காலகட்டத்தில் நிறைய அந்த விழா எடுப்பாங்க.
மகர சங்கராந்தியில பார்த்தீங்கன்னா குலதெய்வம் அவ்வளோ ஒரு விசேஷமா எல்லா குடும்பத்திலையும் குடும்ப உறவுகள் எல்லாம் ஒன்று சேர்ந்து மிகப்பெரிய ஒரு விழா கோலமாகத்தான் இந்த தை திருநாள் இருக்கும். ஏன்னா இங்கதான் ஆத்மக்காரன் இங்க இருந்தா தன்னுடைய உச்சத்தை நோக்கி பயணிக்க போற. ஸோ ஒருத்தனுக்கு ஒருவனுக்கு தன் ஆத்மா பலமா இருக்கோ அவனால மட்டும்தான் நீங்க வெற்றியாளரா இருப்பாங்க. சொல்லுவாங்களே மனோபலம் ஆத்ம பலம் சொல்லிட்டு, ஆத்ம பலம் இல்லை என்றால் நீங்கள் போராட வேண்டியதா இருக்கும். ஆத்ம பலம் நல்லா இருந்துச்சுன்னா நீங்க வெற்றியாளரா இருப்பீங்க. ஆத்ம பலம் இல்லைன்னா அவங்களுக்கு உடனே இல்லை அப்படி லைஃப் முடிஞ்சிச்சு அப்படி கிடையாது. ஒரு விஷயத்துக்காக போராடிக்கிட்டே இருக்கணும். சொல்லுவாங்களா நிறைய பேர் இந்த எக்ஸாமுக்காக எழுதினே இருப்பாங்க, கல்யாணத்துக்காக ட்ரை பண்ணிக்கிட்டே இருப்பாங்க. அதே ஒருத்தவங்க ஆத்ம பலம் நல்லா இருந்தால் அவங்களுக்கு திருமணத்துக்கெல்லாம் வரலாம் தேடணும்னு அவசியம் இல்லை. போய் பார்த்தவொடனே வரன் தேடி வரும். ஸோ அதனாலதான் பார்த்தீங்கன்னா இந்த கோயில்களில் கிராமப்புறங்களில் கோயில்களில் திருவிழாக்கள் எடுத்து அந்த குலதெய்வ வழிபாடையும் இந்த தை திருநாள்ல செய்வாங்க. ஏன்னா தை மாதத்துக்கு ஃபுல்லாவே நிறைய இருக்கு. அடுத்தது பார்த்தீங்கன்னா தை அமாவாசை அப்படின்னு சொல்லிட்டு அடுத்த விஷயங்கள் இருக்கு. அந்த தை அமாவாசை பத்தின வீடியோ இன்னொரு நிகழ்வை நம்ம கண்டிப்பா சொல்லுவோம். ஸோ அதனால இந்த மாட்டு பொங்கல்ல நீங்க வெறுமனே மாட்டுக்கு ஒரு அன்பை செலுத்துறீங்க, ஒரு நன்றி உணர்வை கொடுக்குறீங்கன்னு இல்லை. உங்களுக்கும் உங்களுடைய பிராணிகளுக்கும் உள்ளான பாண்டிங்ஸை நல்லா வச்சுக்கும் போதுதான் உங்களுக்கு அதன் மூலயமா கிடைக்கக்கூடிய அந்த பிரயோஜனம் அதன் மூலயமா கிடைக்கக்கூடிய அந்த நன்மைகள் உங்களுக்கு முழுமையா கிடைக்கும். கர்மங்களை நிவர்த்தி செய்து கிடைக்கும். கர்மா இல்லாம ஃப்ரீயா கிடைக்கும். ஏன்னா பெரும்பாலும் என்னன்னாக்கா வாஸ்துல கூட இருக்கு, நம்ம கூட வரக்கூடிய ஒரு நன்மை தீமையான விஷயங்கள் பெரும்பாலும் அது விலங்குகளை தான் தாக்கும் சொல்லுவாங்க. நம்ம ஒரு பறவை, நாய், மாடு இவங்கள தான் பார்த்தீங்கன்னா நமக்கு வரக்கூடிய ஆபத்தை இவங்க முன்னெடுத்து வாங்கிப்பாங்கலாம். நம்மளோட முன்னோர்கள் நிறைய கதைகளுக்கு வாஸ்து தோஷத்தை அனுபவிக்கிறதுல நம்மளுடைய வீட்டு பிராணிகள் தான். ஏன் வாஸ்து தோஷத்தை அனுபவிக்கும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா அது எல்லாமே நிலத்துல படுத்துக்கும், நம்ம கட்டில் மேல படுத்துருப்போம். இப்போ நிலத்துக்கும் நமக்கு உள்ள தொடர்பு இல்லாதனால அது நிலத்திலே இருக்கிறதுனால நிலத்தின் மூலயமா கிடைக்கக்கூடிய அந்த நெகட்டிவிட்டி அதை ரிசீவ் பண்ணிட்டு அதோட பாதிப்புகளை அது அனுபவிச்சுக்குது. ஸோ அப்போ இந்த மாதிரியான நிறைய நுட்பமான அறிவியல் இருக்கு, வாழ்வியல் இருக்கு. ஸோ இதைத்தான் நம்ம முன்னோர்கள் கொடுத்துருக்கோம். அதனால இந்த உணர்வோடு நீங்க உங்களுடைய வீட்டு செல்ல பிராணிகளை ஒரு நன்றி உணர்வோடும் உங்களை பாதுகாக்கக்கூடிய மிகப்பெரிய ஒரு இயற்கையோட கொடை அப்படின்ற மாதிரி பார்த்து அதை அன்பு செய்யுங்க. அதனுடன் நல்ல ஒரு உறவை பாண்டிங்ஸை வச்சுக்கோங்க. உங்க வாழ்க்கை ரொம்ப சிறப்பா இருக்கும். நன்றி, வணக்கம். மாட்டு பொங்கல்ல இவ்வளோ விஷயம் இருக்கா? மாடு ஹெல்த்தியா இருந்தாதான் மாட்டோட பாலும் ஹெல்த்தியா இருக்குன்றத விஷயத்த நமக்கு ஐயா சிறப்பா சொல்லியிருக்காரு. ஸோ நம்ம மாடுகளுக்கு நன்றி தெரிவிக்கிற விதமா இல்லாம மாடுகளை நம்ம பராமரிக்கிறதும் நம்ம கையில தான் இருக்குன்றத அழகா சொல்லியிருக்காரு நமக்கு. அதனால நம்ம சுற்றி இருக்க பிராணிகளையும் நம்ம ஹெல்த்தியா வச்சுப்போம், நம்மளும் ஹெல்த்தியா இருக்கலாம். மீண்டும் இது போன்ற சிறப்பான வீடியோவோட உங்களை சந்திக்கிறேன். நன்றி, வணக்கம்.